குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. ஞானநந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக விருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐகிரிவ முபாஸ்மகே. குரு ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம குரு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா, சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. கடகராசி அன்பர்களே, இதுவரையில அஷ்டமத்து சனி பாதிப்புகளை இருந்தீங்க. என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, அவ்வளவு கஷ்டங்களும் உங்களை தாக்கி இருக்கும். அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்திருக்கும். இதுல எல்லாம் இருந்து ஒரு விடுதலை பெறறதுக்கான அமைப்பு, எப்படி ஒரு கூண்டுக்குள்ள ஒரு குருவி இல்லைன்னா ஒரு கிளி அடைஞ்சு கிடந்துச்சோ, அது மாதிரி நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு சிறையா இருந்திருக்கும் இந்த காலகட்டங்கள். இதுல இருந்து நீங்கி இப்ப நீங்க ஒரு சுதந்திர பறவையா பறக்க போறீங்க. சோ அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனியா இருந்து நீங்க செய்த கர்மாவுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து கொண்டு இருந்தார். இப்ப என்னன்னா, அவர் 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். 9ஆம் இடத்துல பாகிய சனியாக இருக்கிறதுனால 9ஆம் இடத்துல தனது 3ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப என்னன்னா, உங்களுக்கு வர லாபங்கள் தடை தாமதமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி நீங்க எண்ணி முயற்சி பண்ற விஷயங்கள் சிறிது காலதாமதமா நடக்கும், ஆனா நடந்துரும். சந்தோஷப்பட்டு போங்க. அதே போல வருமானத்துக்கு ஏற்றபடி அது உங்க லாபங்கள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி உங்க லாபங்கள் வந்துட்டு இருக்கும். தகப்பன் மகன் உறவு இடையே சிறு சிறு உரசல்கள் ஏற்படும். அதனால உங்க அப்பா கிட்ட நீங்க பேசும்போது கொஞ்சம் என்ன பேசுறோம், இது பேசுனா அப்பா கோவப்படுவாரா அப்படிங்கிறத பார்த்து பேசுங்க. அதே மாதிரி உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அப்பா சொன்னா சரி அப்படின்னு சொல்ல கற்றுக்கோங்க. அதே மாதிரி சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தர்ம சிந்தனைகள் அதிகமா இருக்கும். கோயில் கட்டணும், கோயிலுக்கு நம்ம உழவார பணிகள் செய்யணும்ன்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே வரும். இந்த காலகட்டத்துல செய்யுங்க, நல்லது நடக்கும். சனி பகவான் அதை உங்களுக்கு தருவாரு. நீங்க எவ்வளவு கோயிலுக்கு திருப்பணிகள், கோயில் வேலைகள்ல ஈடுபாடு பண்றீங்களோ அவ்வளவுக்கும் உங்களுடைய கர்மா கம்மியாகும். நீங்க சனி பகவானோட கொடூர பார்வையிலிருந்து கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் அது ஏற்படுத்தி கொடுக்கும். தான தர்மங்கள் கோயிலுக்கு நிறைய பண்ணுங்க. அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கும் கோயில் அன்னதானம் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க முன்னெடுத்து போங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். தெய்வீக வழிபாடு பண்ணுங்க. தூரதேச பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா, இதெல்லாம் செய்யறதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்துடும். திருப்பணி ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை பண்றதுனால ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். எப்போ நீங்க ஒரு ஒப்பந்த மேற்கொள்ளணும் அப்படின்னு பண்ணாலும் நீங்க கையெழுத்து போடும்போது ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பண்ணுங்க. அதே மாதிரி நண்பர்களின் தொடர்புகள், நீங்க உங்க நண்பர்களுக்கு நண்பர்கள் கூட பார்த்து பழக வேண்டிய காலகட்டம் இது. அதே மாதிரி உங்க கடகராசி நேயர்கள் அண்டை வீட்டார்கிட்ட நீங்க பார்த்து பழகணும். அவங்க கிட்ட சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நீங்க அவங்கள என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒதுங்கி போக கத்துக்கோங்க. அதே மாதிரி காது, மூக்கு, தொண்டை பகுதியில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதுனால வேலையில நீங்க வேலை, நான் இந்த வேலையை இவ்வளவு நேரத்துல நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா உங்களால அது முடியாது. அதனால நீங்க வேலை சார்ந்த விஷயங்கள் கமிட்மெண்ட் யாருக்குமே கொடுக்க வேணாம். அதே மாதிரி இரவு நேரம் வேலை செய்யறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் இப்போ. அதே மாதிரி உழைப்பு அதிகமா செலுத்த வேண்டிய காலகட்டங்கள். கடன் சுமை குறையறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கு. எதிரிகளோட பலம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கு. உங்களோட பலம் அதிகரிக்கும். அதே மாதிரி கடல், ஆறு சார்ந்த இடங்களுக்கு சென்று நீங்க நீராடுதல் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வரலாம். அது உங்களுக்கு அந்த சனியின் பாதிப்புகளிலிருந்து கொஞ்சம்
உங்களை பாதிப்புகளை கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.